السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وبعد. அப்போ நேற்று பேசிக்கிட்டு இருந்தபோது நான் ஒரு குரான்லேருந்து ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விஷயத்துக்கு. அதாவது எல்லாருடைய உடலையும் மண் என்ன செய்து விடாது, அரித்து விடாது. மண் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. மண்ணுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னேன் அல்லவா. அது குர்ஆனில் நபி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை பற்றி குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது உசைர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி இந்த பாபிலோனியர்கள் பனி இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து வைத்தார்கள் அல்லவா. அந்த நேரத்தில் ரொம்ப கொடுமையான முறையில் அந்த ஊரெல்லாம் அழித்து நாசம் பண்ணாங்க. அந்த டைமில் நபி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கோவேரி கழுதையில் அவங்களுக்கு தேவையான பானங்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே பிரவேசம் பண்ணி போகும்போது அந்த ஊரை பார்க்குறாங்க. ரொம்ப மோசமாக அந்த ஊர் அழிஞ்சிருக்கு, மனிதர்கள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, இந்த மனிதர்களை நீ எப்படி அல்லாஹ் திரும்பவும் நீ உயிர்ப்பிப்ப அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது, அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்கள ஒரு மரத்துக்கு அடியில் ரெஸ்ட் எடுக்க வைக்கிற போது அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. அதாவது அந்த மரத்துக்கு அடியில் படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே படுத்து கிடக்குறாங்க. படுத்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள 100 வருஷம் தூங்க போட்டான். எவ்வளவு? 100 வருஷம். அப்போ நபி உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் தூங்கி முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க அப்படியே எவ்வளோ நேரம் தூங்கணுன்னு அவங்களுக்கு தெரியல. பக்கத்தில் அவங்களுடைய கழுதையை பார்க்குறாங்க. அப்படியே எலும்பு குண்டா கிடக்குது. கழுதையை கட்டி போட்ட இடத்துல அப்படியே உட்காந்த மேனிக்கு எலும்பு குண்டா கிடக்குது. அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு அல்லா அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க? நான் என்ன ஒரு ஒரு பகல் அளவு தூங்கியிருப்பேன், இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொன்னால், நீங்கள் 100 வருஷம் தூங்கியிருக்கீங்க. பாருங்கள், உங்களுடைய கழுதையை உட்காந்த இடத்துலையே அப்படியே இறந்து போய் அதனுடைய சதைகள் எல்லாம் மக்கி போய் ஒன்றும் இல்லாமல் போய் வெறும் எலும்பு தான் இருக்குது. அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உணவை எடுத்து பாருங்கள் அப்படின்ட்டு. அவங்க ஒரு உணவு வச்சுருந்தாங்க, குடிக்கிறதுக்கு பானம் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து பார்க்குறாங்க, அது கெட்டு போகல. அப்போ 100 வருடம் ஒரு குடிபானம், ஒரு ஜூஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. 100 வருடத்துக்கு அது கெட்டு போகல. அதே சமயத்தில் கழுதை இன்னும் 100 வருஷத்தில் கழுதை உட்காந்த இடத்துல அப்போ அது எலும்பு தூளாகி போச்சு, எலும்பு துண்டாகி போச்சு. இப்போ உசைர் நபி தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போது எந்திரிச்ச உடனே இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இப்போ உங்கள் கழுதையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கழுதையினுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருகிறது. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கழுதையினுடைய சதைகள் எல்லாம் உடம்பில் ஒவ்வொன்றா ஜாயிண்ட் ஆகுது. எல்லாம் ஒன்று சேர்ந்து தோல் கொடுக்கப்பட்டு தோலில் முடி முதற்கொண்டு ரோமங்கள் முதற்கொண்டு முளைத்து கழுதை எந்திரிச்சு நின்று கத்த ஆரம்பித்து விட்டது. இப்படி தான் நாம் உயிர் கொடுப்போம் என்று அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான். ஆக 100 வருஷத்துக்கு நபி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கழுதை என்ன ஆகணுமோ அது ஆயிடுச்சு, எலும்பு குண்டாயிடுச்சு. அவங்களுடைய உணவு கெட்டுப்போகாமல் இருந்திருக்கு. ஸோ அல்லாஹ் தாலா அவனுக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்குது, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று பல மட்டம் அவன் வெளிப்படுத்தியிருக்கின்றான், வெளிக்காட்டியிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல கூட இருக்கு இல்லையா, ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌத்தா போனவங்களை எப்படி நீ உயிராக்குவ அப்படின்னு சொல்லி எனக்கு நீ காட்டித்தா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், கால அவலம் துமின், நீங்கள் ஈமான் கொள்ளலையா, என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்குன்னு கேட்கும்போது இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க, கால பலா அல்லாஹ் அப்படி இல்லை, வலாக்கின் அலி துமை இன்ன கல்வி, அதை பார்த்தா என்னுடைய உள்ளம் இன்னும் ரொம்ப குதூகலமாகுமா இல்லையா, உன் மீது ரொம்ப அதிகமான அந்த ஈமானுடைய ஜொலிப்பு அதிகமாகுமா இல்லையா, அதுக்கு ஆசைப்பட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி அங்கேயும் அந்த சம்பவத்தை எல்லாம் செஞ்சு காட்டுறான். ஹைர், இப்போ எதுக்காக சொல்கிறேன்டா, அப்போ கபூரில் இருக்கக்கூடிய அனைவருமே மௌத்தாய் போயிட்டாங்க. மௌத்தா போன அத்தனை பேருக்குமே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற கருத்தெல்லாம் கிடையாது. மௌத்தா போன காஃபிர்களுக்கும் சரி, மௌத்தா போன குற்றவாளிகளுக்கும் சரி, இறைவனுக்கு சரியான முறையில் கீழ்ப்படியாதவர்கள், இறைவன் சொன்ன சொல்லை கேட்டு சரியான வாழ்க்கையை வாழாதவர்கள் அத்தனை பேருக்கும் கபரிலே உயிர் கொடுக்கப்படும்.
என்ன நம்ம நினைக்கிற மாதிரி எந்திரிச்சு உட்காந்து நடமாட முடியாது, எந்திரிச்சு உட்கார முடியாது, முதல்ல எந்திரிக்கவே முடியாது. அதனுடைய தன்மையெல்லாம் வேறு. உயிர் கொடுக்கப்படும்னாலே நம்ம இங்கே நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. கபருக்குன்னு சில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விதி இருக்கிறது. அது அவ்வாறே செயல்படும். அப்போ கபரில் உயிர் கொடுக்கப்படும், உயிரை உணர்வோம், அதனுடைய நல்லது கெட்டதை எல்லாம் நாம் உணரத்தான் போகிறோம். அப்போது அப்படி இருக்கும்போது நல்லடியார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் ஓப்பானவர்கள். கபரிலே அவர்களுக்கும் உயிர் கொடுக்கப்படும். ஆனால் அவர்களுடைய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யேகமான சில விஷயங்களை கொண்டு அந்த இடத்திலே சில விஷயங்களை அல்லாஹ் நடத்தி காட்டுகின்றான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான் எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன். அவன் நாடியதை செய்வான். ஒரு சில பேருக்கு கண்ணாடி போடாமையே நம்ம கண்ணு நல்லா தெரியும், தூரத்தில் இருக்கிற எழுத்தை படிக்க முடியும். ஒரு சில பேருக்கு தூரத்தில் இருக்கிற எழுத்து தெரியாது, கண்ணாடி போட்டால் தான் தெரியும். ஒரு சில பேருக்கு தூரமாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எழுத்து தெரியும், பக்கத்தில் இருக்கிற எழுத்து தெரியாது. அப்போ அவங்களுடைய கண்ணினுடைய தன்மை அவ்வளோதான். அதுக்கு ஒரு கண்ணாடியுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ என் பார்வை என்னுடைய ஒரு ஒரு வெறும் கண்ணால் என்னால் இவ்வளோ தூரம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பார்வையினுடைய அளவு அவ்வளோதான் அவர் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சில பேர் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட அளவுள்ளதையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு 2 மீட்டருக்கு அப்புறமா இருக்கிறது பார்க்குறதுக்கே முடியாது, கண்ணாடி வேணும். அப்போது தன்னுடைய கெப்பாசிட்டியை வைத்து எல்லா உலகத்தில் பார்வையினுடைய கெப்பாசிட்டியே இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தன்மையை கொடுத்துருக்குறோம். அல்லாஹ்வுடைய கெப்பாசிட்டியை யார் டிசைட் பண்ணுறது? அப்போ அதை நம்ம பேசக்கூடாது. அப்போ அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு அவன் நாடியதை கொடுப்பான். அந்த சக்தி யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி முடியும்? அல்லாஹ் இப்படி தான் இது இப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம அல்லாஹ்வை விமர்சிக்கிற மாதிரி ஆகிடும். சரி ஹைர். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது இந்த தர்காவை முதலில் யார் கட்டியது? பல வரலாறுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனான ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து செல்கிறார்கள், என்னுடைய கபருக்கு நீங்கள் வரும்போது சலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பல அறிவுரைகள் கொடுத்தாங்க. எப்படி என்னுடைய உடலை குளிப்பாட்டுவார்கள், எப்படி தொழுக வைப்பார்கள் மலக்குமார்கள் என்பதை பார்த்து மனித குலத்துக்கு நீங்கள் இமாமாக இருந்து செய்யுங்க அதை அப்படின்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது என்னுடைய கபருக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு சலாம் சொல்லுங்கள் மகனே அப்படின்ட்டு சொல்லி எனக்கு நீங்களும் சலாம் சொல்லுங்கள், வரக்கூடிய மனிதர்களையும் பிள்ளைகளையும் சலாம் சொல்லும்படி சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்குது எனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தந்தையான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ் எல்லா விதமான கடமைகளையும் கொடுக்குறான். ஒவ்வொரு 5 கடமை இருக்குன்னா முதல் கடமை மனுஷனுக்கு கலிமா சொல்லணும், ஈமான் கொள்ளணும், அது நமக்கு. அடுத்து தொழுவணும், அது அல்லாஹ்வுக்கு. நோன்பு வைக்கணும், அது நஃப்ஸுக்கு. ஜக்காத்து கொடுக்கணும், அதுவும் கிட்டத்தட்ட நஃப்ஸுக்கு தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை என்ன செய்ய முடியாது, தூக்கி ஈஸியாக கொடுக்கணுன்றது கஷ்டமான ஒரு வேலை, மனசுக்கு ஒப்பாது. ஆனால் அல்லாஹ்வுக்காக அதை செய்யணுன்றது மிகப்பெரிய தியாகம். அப்போ கடைசியாக ஹஜ்ஜை வச்சுருக்கிறானே. அப்போது ஒருத்தர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டா அன்று பிறந்த பாலகனை போல் அவர் பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டு திரும்புகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. ஹஜ்ஜில் என்ன நடக்குது? நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நம்ம இங்கே கண்ணிய குறைவு பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போய் தானே ஆகணும். ஹஜ்ஜில் என்ன செய்யணும் போய்? எப்பா இங்கே நம்ம காபத்துல்லாவை கண்ணில் பார்க்கல, காபாவுடைய திசையை பார்த்து தான் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு போனால் டைரெக்டாக காபத்துல்லாவை பார்க்குறோமா இல்லையா? அப்போ அங்கே எவ்வளோ தொழுவணும்? தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்று சொன்னால் காபத்துல்லாவில் 40 நாள் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் தொழுதமேனிக்கில் இருக்கணும். ஆனால் அங்கே தொழுகைக்குன்னு ஒரு ஷர்த்தே கிடையாது. அங்கே தொழுகைக்குன்னு தொழுகை மட்டும்தான் செய்யணுன்ற கண்டிஷன் கிடையாது. அங்கே முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது. காபாவா தவாஃப் செய்யணும், சஃபா மருவா சை செய்யணும். சஃபா மருவா சை என்னது? அது எப்படி அது இபாதத்தாகும்? அங்கே எதுக்காக ஓடுறோம்? சரி ஓடுறோம், ரைட், ஓகே. நடுவில் ஒரு லைட் எரியுது இல்லை, அந்த லைட்டில் எதுக்கு குதிச்சு ஓடணும்? அது என்ன ஓட்டம்? அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஹாஜரா அம்மா தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி தண்ணியை தேடி ஓடினார்கள். இந்த குன்றுக்கு மேலேருந்து பார்க்கும்போது அந்த குன்று தண்ணி மாதிரி தெரிஞ்சுது, அனல் நீர், காணல் நீர்.
அங்கே ஓடி போய் பார்த்தாங்க, அங்கே தண்ணி தெரியல. திரும்ப இந்த குன்றுகளே தண்ணி தெரிஞ்சுது. இங்கே தண்ணி கிடச்சிருமான்னு சொல்லி இங்கே ஓடி வந்தாங்க. ஒரு பெண் மலையுடைய அந்த மண் முகட்டில் மேலே ஏறும் போதும் இறங்கும் போதும் குதிச்சு குதிச்சு தான் இறங்க முடியும். ஆம்பளை ஓடுற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடிட முடியாது. அப்போ அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடினாங்க, வேகமாக ஏறினாங்க. திரும்ப அந்த மலையிலேருந்து இறங்கும் போது குதிச்சு குதிச்சு இறங்கினாங்க, திரும்ப வேகமாக ஏறினாங்க. இப்படி 7 மட்டும் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணாங்க, ஓடி ஓடி தண்ணியை தேடினாங்க. அல்லாஹ்வை தேடினாங்க, தன்னுடைய குழந்தைக்கு தண்ணி தேடினாங்க. சரி, இன்றைக்கி நமக்கு மக்கால தண்ணி கிடைக்கலையான்னா சுற்றி 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 எவ்வளோ ஹாதிம்கள் தண்ணி பாக்கெட்டை தண்ணி கிளாஸை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எதுக்கு அங்கே ஓடணும்? அவங்க தண்ணி தேடி ஓடினாங்க. ஒரு கால் அல்லாவை தேடி ஓடி இருந்தால் கூட என்ன செய்யலாம், ஓகே ஒரு இபாதத்துன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை செய்ய சொல்லிட்டான்னு சொல்லலாம். அவங்க தண்ணியெல்லாம் தேடி ஓடினாங்க. அப்போ அந்த செயலை அல்லாஹ் விரும்பி விட்டான். என்னுடைய அடியால், என்னுடைய அடிமை ஹாஜரா அம்மா எனக்காக வேண்டி இந்த பூமியில் தியாகமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழுவதற்காக வேண்டி வந்தவங்க தான் பிள்ளைக்கு தண்ணி தேடி ஓடினாங்க பாருங்க. அவங்க தண்ணியவே தேடி ஓடினாலும் சரிதான், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச செயலாயிடுச்சு. அதனால் உலக நாள் முடியும் வரை வரக்கூடிய முஸ்லீம்கள் அத்தனை பேரும் என்ன செய்யணும், ஓடணும். அந்த இடத்திலே 7 முறை ஓடணும். எப்படி ஓடணும்? எப்படி ஹாஜரா அம்மா குதிச்சு குதிச்சு ஓடினாங்க. இன்றைக்கி என்ன மண்ணாவா இருக்குது? எவ்வளோ அழகாக டைல்ஸ் போட்டிருக்கான். ஆனால் ஏன் எல்லாரும் குதிச்சு குதிச்சு ஓடுறோம்? ஹாஜரா அம்மா குதிச்சு குதிச்சு ஓடினாங்க. அப்போ என்னுடைய அடியான் எப்படி ஓடினாலோ, என்னுடைய அடியான் ஹாஜரா அம்மா எப்படி ஓடினார்களோ அதே போல நீங்க குதிச்சு குதிச்சு ஓடுறத நான் பார்த்து ரசிக்கணும், குதிச்சு ஓடுங்கன்றான்ல. புரியுதா? இதுதான் வலிமார்களுடைய பவர், இதுதான் இறைநேசர்களுக்கு உண்டான சக்தி. அல்லாஹ் விரும்பி விட்டான், அத்தனை பேரும் ஓடுங்கள் என்று நம்மை ஓட விடுகிறான். நாம தண்ணியையும் தேடி ஓடல, அவங்க அல்லாவையும் தேடி ஓடல. புரிஞ்சா? அப்ப அவங்க செஞ்சது மாதிரியே நீங்க செய்யுங்க. ஏன்? நான் அதை விரும்பிட்டேன். அது அல்லாஹ் எனக்காக இருக்கோ இல்லையோ அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதை என் செயலைன்னு நான் ஆக்கி விட்டேன், நீ ஓடு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல் எறிஞ்சாங்க, சைத்தானை பார்த்து ஓடு இப்லீஸேன்னு சொல்லி. நம்மளை என்ன அங்கே அறுக்கவா கூட்டு போகிறாங்க? நாம் ஏன் கல் எறியணும்? இப்லீஸ் அங்கே மட்டுமா இருக்கான்? அப்படி கல் எறியணும்னா நம்மளே கல் எறிஞ்சுக்கிறணும் இல்லையா? அப்போ அங்கே மட்டுமா இப்லீஸ் இருக்கான்? அப்போ அங்கேயே நம்ம 7 முறை கல் எறியணும். ஏன்னா இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதுக்காக வேண்டி கூட்டு போனாங்க. அப்போ இப்லீஸ் அங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் வாப்பா உன்னை அறுக்க கூட்டு போகிறாரு, தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லும் போது ஓடுறா இப்லீஸேன்னு சொல்லி கல் எடுத்து எறிஞ்சாங்க. அந்த செயல் அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு. நீங்கள் அத்தனை பேரும் கல் எடுத்து எறிங்க, நான் அதை பார்க்கணுங்கிறான். அல்லாஹ் ரசிக்கிறான். எப்படி ரசிக்கிறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசனையை பாருங்க. என்னுடைய நல்லடியார்கள் எனக்காக வேண்டி செய்த தியாகத்தை நான் எந்த அளவுக்கு ரசிக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் அத்தனை பேரும் அதை செய்யுங்க, நான் பார்க்கணும். இப்போ சினிமா நடிகன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை மாதிரியே நம்ம பிள்ளைங்க செஞ்சு காமிச்சதுன்னா அதை எல்லாருக்கிட்டையும் செஞ்சு காட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறோமா இல்லையா? ஒரு கேடு கெட்ட சினிமா நடிகன். அப்போ அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன்னுடைய நல்லடியார்கள் தனக்காக வேண்டி தியாகத்தினுடைய உச்சத்தில் செய்த அந்த செயலை எந்த அளவுக்கு ரசித்து விட்டான் என்று சொன்னால், நீங்கள் அத்தனை பேரும் ஓடுங்க. நீங்கள் அவங்கள மாதிரியே ஓடிட்டீங்கன்னா உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுறேன். நீங்கள் அவளை மாதிரியே கல் எடுத்து எரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுறேன். நம்ம பாவத்தை மன்னிப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் ஹாஜரா மாதிரி ஒரு வாட்டி ஓடு, நீ இஸ்மாயில் நபி கல் எடுத்து எரிஞ்ச மாதிரி, அந்த புள்ள சின்ன பச்சளன் குழந்தை கல் எடுத்து எரிஞ்ச மாதிரி நீ எரி, நான் உன் பாவத்தை மன்னிச்சிடுறேன். அவங்க செஞ்ச மாதிரி நீ செய், நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுறேன். எப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசமா? அல்லாஹ் தன்னுடைய அடியானை நேசித்து விட்டான் என்று சொன்னால் எப்படி நேசிக்கிறான் என்பதை பாருங்கள். இதுதான் உண்மையான நேசம். நம்ம செய்ய முடியுமா? என் புள்ள செஞ்ச மாதிரி நீ செய், என் சொத்தையே உனக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொல்லுவோமா? ஆனால் அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சிடுறேன், நீ அன்னைக்கு பிறந்த புள்ள போல உன்னை நான் பாவமே இல்லாதவனை ஆக்கி விட்டுறேன். எப்படி வாக்கு கொடுக்குறான்? அப்போ நம்ம புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? உங்களுக்கு இங்கே கான்செப்ட்டு. அப்போ நம்ம மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி செய்ய போகிறோமே, என்ன செய்கிறோம்? அரஃபாவுடைய மைதானம் என்ன மைதானம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பூமிக்கு வந்த பின்னால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. ஒருத்தர் பக்கத்தில் ஒன்றா இறங்கலை. ஒருத்தர் ஒரு திசையிலும் இன்னொருத்தர் ஒரு திசையிலும் இறங்கினாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் தேடி அலைஞ்சது தான் இந்த அரஃபாவுடைய மைதானம். அரஃபா என்று சொன்னால் அரபியிலே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள்னு அர்த்தம்.
அப்ப அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நம்ம ஏன் போய் நிக்கணும்? காரணம், தாயும் தந்தையும் சந்தித்துக் கொண்ட இடம் அது, மனிதகுலம் உருவான இடம் அது. அந்த இடத்துல போய் அங்க என்ன செய்ய சொல்றான் அல்லாஹ்? ஒரு நாள் ஃபுல்லா இருங்க. அப்போ இது மாற்றமா இல்லையா? இங்கேயே நம்ம உட்காந்துக்கிட்டு இவ்வளோ தொழுவணும், அல்லாவன்னா தொழுவணும், அல்லாவை தொழுவணும், ரைட்டு, ஓகே. காபத்துள்ளால போய் காபாவை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து நீ எவ்வளோ நேரம்பா தொழுவணும்? நீ ஏன்பா வேஸ்ட்டாக அங்கே ஓடிக்கிட்டு இருக்க? இங்கே ஏன்பா போய் கல்லறியை வேஸ்ட்டாக ஓடுற? நீ ஏன்பா அரஃபால போய் வேஸ்ட்டாக வெயிலில் தங்கிட்டு கிடக்குற? காபாவை பார்த்து தொழுதுகிட்டே இருப்பா. கிடைக்குமா திரும்ப அந்த வாய்ப்பு? லட்சக்கணக்காக செலவு பண்ணி போறிய, காபாவை பார்த்து தொழுதுமே நிற்கிறீ. ஹஜ்ஜு கூடிடுமா? அப்போ ஹஜ் அங்கே எப்படி கூடும்? எல்லாத்தையும் செய்யுங்க. தவாஃப் செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? மக்காம இப்ராஹிமில் வத்தஹிது மக்காம இப்ராஹிம முசல்லா, மக்காம இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக எடுத்துக்கணும். மக்காம இப்ராஹிம்னா என்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கம் அங்கே இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறைக்கு மீது ஏறி நின்று காபாவை கட்டினாங்க. அந்த பாறையின் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தடம் பதிந்து விட்டது. அந்த இடம்தான் மக்காம இப்ராஹிம். அந்த இடத்துல பாருங்க, அந்த உள்ள கல் இருக்கும். அதை நீங்கள் தொழுகுமிடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றான் அல்லாஹ். என்ன இவங்க பேசுறாங்க? நம்ம யார் பேச்சு கேட்கணும்? இப்ப வத்தஹிது மின் மக்காம இப்ராஹிம முசல்லா, மக்காம இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 ரக்காத் நஃபில் மக்காம இப்ராஹிம்ல தொழுணுமா, தொழக்கூடாதா? அங்க என்ன இருக்கு? அந்த பாறையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கால் தடம் பதிஞ்சிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி யார்? நம்ரூத். அவன் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்புல போட்டான். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த நம்ரூத் எப்படி செத்தான்? அல்லாஹ் சொல்றான்ல, ஒரு கொசுவை கொண்டு கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உங்களுக்கு ஒரு அறிவை புகட்டி விடுவான்னு சொல்றான் குர்ஆன்ல. அந்த நம்ரூதுடைய மூக்குல டப்புன்னு ஒரு கொசு உள்ள போயிருச்சு. உள்ள போன கொசு மூளையில போய் உட்காந்துக்குச்சு. புரியுதா? மூளையில் போய் உட்காந்து கொடைய ஆரம்பிச்சிருச்சு. அவனால் அந்த அரிப்பு தாங்க முடியல. எவ்வளவோ வைத்தியங்கள் பார்த்தாங்க, அவனுக்கு அந்த அரிப்பு நிற்கலை. அந்த மூளையில் அவனுக்கு இருக்கக்கூடிய குடைச்சல் நிற்கலை. ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆகி அவனால் முடியாமல் அந்த பக்கத்தில் ஒரு செருப்பு கிடந்துச்சு. அதை எடுத்து அவன் தலையில் அடிச்சுக்கிட்டான் நம்ரூது. அடித்த உடனே வலி விட்டுருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வலி ஆரம்பிக்கும் போது அவன் செருப்பு எடுத்து அடிக்கிறான், வலி விட்டுருச்சு. அதுலேருந்து என்ன தெரியுமாச்சு? நம்ரூது அரசரை யாரெல்லாம் பார்க்க வருகிறார்களோ பக்கத்தில் அந்த தங்க தட்டில் அந்த செருப்பு இருக்கும். அந்த செருப்பை எடுத்து நம்ரூதோட தலையில் அடிக்கணும். அவனுக்கு சுகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய அதாபு! அவன் நசீபை பார்த்தீங்களா? இப்போ இங்கே பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுவதற்காக வேண்டி ஒரு பாறையின் மீது ஏறி நின்றார்கள். அந்த இடத்தில் அவர்களுடைய கால் தடம் பதிந்து விட்டது. அந்த இடத்தை அல்லாஹ் அத்தனை பேரும் தங்களுடைய தலையை சாய்த்து சஜிதா செய்யக்கூடிய தொழுகுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலுக்கு கீழே நீங்கள் எல்லாம் தலையை பதிங்க. ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல வரலையா? தாயும் தந்தையுமாக 11 சகோதரர்களாக அத்தனை பேரும் அவர்களுக்கு சஜிதா செய்யலையா? சஜிதா என்று சொன்னால் இறைவனுக்கு செய்தால்தான் அது வணக்க வழிபாடு. பிறருக்கு சஜிதா என்று சொன்னால் அது கண்ணியம் செய்வது, மரியாதை செய்வது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்தான சொன்னா அல்லாஹ். அப்ப ஆதம் என்னை போல வணங்குங்கன்னு சொல்ற அர்த்தமா அது? சஜிதா செய்யுங்கன்னே சொன்னானே. அப்ப அதுக்கு என்ன வணக்கம் செய்யுங்கன்னு அர்த்தமா? அதுக்கு ரைத்துலி சாஜிதின்னு சொன்னாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எனக்கு சஜிதா செய்வதை போல நான் பார்த்தேன் கனவுல சொன்னாங்களே. அந்த கணவனுடைய விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு விளக்கும் போது தாயும் தந்தையுமாக சேர்ந்து 11 சகோதரர்களும் சேர்ந்து சஜிதா செய்தார்களே குர்ஆன் சொல்லுதே. அப்ப என்ன இப்ராஹிம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வணக்கஸ்தாலி எடுத்துக்கிட்டாங்க அர்த்தமா? வணங்கினாங்கன்னு அர்த்தமா? என்ன பைத்தியத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சஜிதா என்று சொன்னால் இறைவனுக்கு செய்தால் தான் அது வணக்கம். பிறருக்கு செய்வது என்பது சஜிதா என்று சொல்வது. அங்கே அர்த்தம் எது வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கண்ணியப்படுத்துவது. அதுவும் இறைவனுடைய அம்ருதான், இறைவனுடைய ஏவல் தான். அதை செய்யாது போனதனால்தான் இப்லீஸாக மாறினான். அப்ப இங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தடம் பதிந்த இடத்தை நீங்கள் தொழுகும் இடமாக, சஜிதா செய்யும் இடமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்க நம்ரூதுக்கு என்னாச்சு? அவன் தலையில கொசு போய் உட்கார்ந்து குடைச்சல்ல, அவன் தலையில செருப்பு கொண்டு அடிச்சான் அல்லாஹ். இப்ப இங்க என்ன புரியுது? எவ்வளவு பெரிய தங்க கிரீடமாக நீ இருந்தாலும் சரி, நம்ரூதை போன்றவர்களுடைய தலையில் நீ தங்கம் வைர கிரீடமாக இருந்தாலும் உன்னை செருப்பை கொண்டு அடிக்க வைப்பான் அல்லாஹ். உன்னை செருப்பை கொண்டு அடிக்க வைப்பான் அல்லாஹ்.
நம்ரூது போன்றவர்களுடைய தலையிலே நீ தங்கமாக, வைரமாக, கிரீடமாக இருந்தாலும் சரி செருப்பால் அடிப்பான் அல்லாஹ். இங்கே பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு காலுக்கு அடியில் நீ மண் கட்டியாக இருந்தாலும் சரி, உலக நாள் வரக்கூடிய அத்தனை முஸ்லிம்களையும் அந்த இடத்துல சஜிதா செய்யும்படி கண்ணியப்படுத்தி விடுவான் அல்லாஹ். நம்ரூதுடைய தலையில தங்க கிரீடமா இருக்கிறத விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் செருப்பு தூசியா இருந்துட்டு போறது எவ்வளவு மேல். வலிமார்களுடைய அந்தஸ்து, நபிமார்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி காட்டுறானா இல்லையா? ஹாஜராமா நபியா? அவங்க ஓடினது என்ன அல்லாவை தேடியா? தண்ணியை தேடி ஓடினாங்க, நம்ம படிக்கலையா? அவங்க ஓட்டத்தை நம்ம ஏன் ஓடணும்? தண்ணி இல்லையா நமக்கு அங்கே? ஒருவேளை அவங்க அல்லாவை தேடி ஓடி இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு இபாதத்து, நம்மளும் ஓடலாம். அவங்க ஓடினது தண்ணியை தேடி, நம்ம ஏன் ஓடணும்? கேட்க முடியுமா? ஓடாமல் வந்துட்டா அவன் ஹஜ்ஜி கூடுமா? கல் எறியாமல் வந்துட்டா ஹஜ்ஜி கூடுமா? அப்போ நீ இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு காலையில் பக்ரீத்து இன்னைக்கு போய் ஒரு 80,000 ரூபா 70,000 ரூபா கொடுத்து ஒரு உயர்தரமான ஆடை வாங்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக வீட்டில் கட்டி போட்டு காலையில் அறுத்துட்டா அதுக்கு பேர் குர்பானியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய மகனை குர்பானி கொடுக்கும்படி சொன்னான் அல்லாஹ். அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள் மகனை. அந்த பலியிடத்தில் கொண்டு போய் மகனை படுக்க வைத்து விட்டு கத்தியால் அறுக்குறாங்க. அறுத்தே விட்டாங்க, கத்தி தான் அறுக்கலாங்க. அவங்க ஒன்றும் அவங்க ஒன்றும் யோசிக்கவே இல்லை. கத்தி அறுக்க மாட்டேங்குதுன்னு கோவத்தில் பக்கத்தில் ஒரு பாறை மீது அடித்தாங்க. பாறை 2 பறந்துருச்சு. ஆனால் கத்தி கழுத்தை அறுக்க மாட்டேங்குது. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து ஒரு ஆட்டை கொண்டு இறங்குறாங்க. அல்லாஹ் உங்களுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டு விட்டான், இந்த ஆடை அறுத்து நீங்கள் அந்த குர்பானியை கொண்டாடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தது தான் குர்பானி. நாம் என்னவோ பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆடை வாங்கிட்டு வந்து கட்டிவிட்டு அல்லாஹ்வுக்கு வேண்டி குர்பானி கொடுத்துட்டோன்றோம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஆடை வாங்கிட்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி குர்பானி, இது என்ன குர்பானி? எப்படி தியாக உணர்வு வரும்? அதில் சின்ன வயசுலேருந்து ஆடை எடுத்து வளர்த்தா கூட நம்ம ஆடை அறுக்கிறமேன்ற ஒரு உணர்வு வரும். வாங்கின ஆட்டை நாளைக்கு காலில் வெட்டுறதுல எப்படி குர்பானியோட உணர்வு வரும்? அப்போ இங்கே குர்பானி நம்ம கொடுக்கறது குர்பானி இல்லை, அந்த குர்பானியுடைய கொண்டாட்டம் நம்ம பண்ணுறது. எங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானியை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டான்? உங்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, நீங்கள் உங்கள் மகனை குர்பானி கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த அளவு நீங்கள் துணிஞ்சிட்டீங்கன்றதை அல்லாஹ் பார்த்து வியந்துட்டான். அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அதனால் இந்த ஆட்டை அறுத்து இந்த குர்பானியுடைய சிறப்பை முடிங்கன்னு சொல்லி அந்த ஆட்டை அறுத்து அத்தனை பேருக்கும் விளம்பி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நாமளும் அந்த குர்பானி தான் உண்மையான குர்பானி, நாமளும் அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு ஆட்டை அறுத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு வந்துச்சு, அதே போல் நாம் ஒரு ஆடை வாங்கி ஆட்டை அறுத்து அந்த குர்பானியை நாம் கொண்டாடுகிறோம். நம்ம கொடுக்கறதுக்கு பேர் குர்பானின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, போக வேண்டிதான். இதுதான் மாரிஃபத், இதுதான் ஆன்மீகம். அசலுக்கும் நிழலுக்குமான வித்தியாசம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் அசலை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையான இறை நேசத்தை அடைவதற்கு பேர் தான் இபாதத். போலியாக வெறுமுன்ன போய் நின்று குனிஞ்சி எந்திக்கிறதுக்கு பேர் இபாதத் இல்லை. அல்லாவை முழுமையாக நாம் இஹ்லாஸோடு அல்லான்ற உணர்வை அடையும் போது அது மிகப்பெரிய இபாதத்தாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய உணர்வை அடையாத எந்த ஒரு செயலும் அது வெறும் தான். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஹைர் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இன்ஷா அல்லாஹ் இன்று 27 நிறைய சொல்லணும்னு இருந்தேன். இந்த 27னுடைய தன்மையை மட்டும் இன்றைக்கி சொல்லிடுறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதை சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். ஷமூன் அல் காசி அவருடைய பேர். அப்போ ஷமூன் அல் காசி அல்லாஹ்வுக்காக வேண்டி 1000 மாதங்கள் போராடி போர் செஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை வந்து அல்லாஹ் அவர் உயிரை பாதுகாத்து அவர் இந்த பூமியில் மக்களோட வாழ வேணான்னு சொல்லி காட்டில் போய் பகல் ஃபுல்லாக நோன்பு வச்சு இரவு ஃபுல்லாக அல்லாஹ்வை நின்று தொழுது வணங்கினார். அது ஒரு 1000 மாதங்கள் செய்தார். இவ்வாறாக 2000 மாதங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்த ஒரு அடியானை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது சஹாபாக்கள்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், அவர் 2000 மாதங்கள் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செஞ்சார். ஆனால் எங்களுடைய உயிர், எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆயுளை வந்து 60க்கும் 70க்கும் மத்தியிலன்னு சொல்லி அல்லாஹ் சுருக்கிட்டானே, எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லும் போது தான் இந்த லைலத்துல் கதிர்ன்ற ஒரு சிறப்பான இரவு இறங்குது.
லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறப்பான ஒரு இரவு. எந்த 1000 மாதங்களை விட? அவர் போர் செய்தாரே, இரவு நின்று தொழுது வணங்கினாரே, பகல் ஃபுல்லாக நோன்பு வச்சாரே, அந்த 1000 மாதங்களை விடவும் சிறப்பான ஒரு இரவு இந்த லைலத்துல் கத்ர். அப்போ இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். இது இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. அது இன்னைக்கு தான் கடைசி ஒற்றைப்பிறை. லைலத்துல் கத்ருடைய இரவு மேக்சிமம் லைலத்துல் கத்ருடைய இரவாக கருதப்படக்கூடிய 27. அல்லாஹ் நம் அனைவருடைய நோன்பையும் ஏற்றுக்கொண்டு பரிபூர்ணமாக நம்முடைய குறைகள் இருந்தால் அதை நீக்கி அல்லாஹ் நம்முடைய மனசில் இஹ்லாஸை கொண்டு நமக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பதற்கு, அல்லாஹ் நம்மை அவனுடைய நல்லடியார்களுடைய அந்த லிஸ்ட்டில் நம்மளை அல்லாஹ் சேர்த்துக்கிறதுக்கு, நல்லடியார்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பையும் அந்த பரக்கத்தையும் அருளையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறியவனாக, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய 27 நாள் நம்ம கிட்டத்தட்ட பயான் பேசிட்டோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சிறப்பாக பெருநாளை கொண்டாடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ரமலானுக்கு நாம் பேசுவோம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வஸய்யிதுல் முர்சலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.